ஒரு நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் as well as பெர்ஃபெக்ட் கியூபா எப்போ இருக்கும் அப்படின்னா a⁻2 இது ஸ்கொயரு, இதையே தான் கியூப் ஆக்கணும், which means a⁻6. அப்போ ஒரு நம்பர் a⁻6 இருக்கு அப்படின்னா அதை வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மீன்ஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் as well as பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. ஸோ எப்படி சார் அப்படின்னா a is equal to 1 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, we get 1/6 ஆன்சர் 1. a is equal to 2 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, we get 2/6. 2/6 வேல்யூ என்ன? 2 4 8 16 32 64. இதுதான் 64. ஓகேவா? a is equal to 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க, 3/6 கிடைக்கும். 3/6 என்னது? 3 into 3 into 3 into 3 into 3 into 3. It is nothing but என்னது? 9 cube 729. ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, சிங்கிள் டிஜிட் நம்பர் விச் இஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் as well as பெர்ஃபெக்ட் கியூப்னு கேட்டா அது வந்து ஒன்று மட்டும்தான். அந்த உலகத்திலேயே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, அதுவும் என்னதான்? ஒன்று தான். 2 டிஜிட் நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் as well as பெர்ஃபெக்ட் கியூப்னு கேட்டா அது 64 மட்டும்தான், வேற நம்பர் கிடையாது. ஒன்லி 2 டிஜிட் நம்பர் ஒன்லி 2 டிஜிட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் as well as பெர்ஃபெக்ட் கியூப்ங்கிறது என்னதான்? 64 மட்டும்தான். ஓகேவா? சரி, ஓகே. ஒன்லி 3 டிஜிட் நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் as well as பெர்ஃபெக்ட் கியூப் வந்து 729. அடுத்து put a is equal to 4, we get 4/6. 4/6 என்ன வரும்? 4096 வரும். It is the only 4 digit number. It is the only 4 digit number perfect square as well as perfect cube. ஓகேவா? இதுக்கு அடுத்து a⁻5 a⁻6 a⁻5 வேல்யூ வரும்னா 15,125 வரும். a⁻6 46,656 வரும். இந்த ரெண்டு தான் என்ன அப்படின்னா 5 டிஜிட் நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் as well as பெர்ஃபெக்ட் கியூப். இதுக்கு மேல 6 டிஜிட் நம்பர்லாம் வந்துடும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இது வந்து 5/5, இது வந்து சாரி 5/6, இது வந்து 5/6 வரும், இது வந்து 6/6 வரும். ஓகேவா? ஸோ a⁻6 அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் as well as பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கணும் அப்படின்னா நம்ம a⁻6 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து 10/6 வரை எழுதி வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சில இந்த ரெண்டு தான் கேட்டிருக்கான், இந்த ரெண்டு தான் இதுவரை கேட்டிருக்கான். என்னோட கெஸ் படி 729 இல்ல 4096 வரை வரலாம். இதுக்கு மேல இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன? ஸோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் as well as பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னா a⁻6 அப்படிங்கறத நம்ம எடுக்கிறோம். ஸோ ஏக்கு பதிலாக நீங்க 1 2 3 சப்ஸ்டிட் பண்ணும்போது வில் கெட் தி வேல்யூஸ். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் சிங்கிள் டிஜிட் நம்பர் 1, 2 டிஜிட் நம்பர் 64, 3 டிஜிட் நம்பர் 729, 4 டிஜிட் நம்பர் 4096. இதுவரை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ இதை வச்சு கேட்ட ஒரே ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் நம்பர் பார்த்துலாம். ஸோ 2024ல கேட்டது. ஸோ யூபிஎஸ்சி 2024ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? என்ன கேட்டாங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. ஆன் January 1st 2023, on January 1st 2023 a person saved ₹1. On January 2nd 2023 he saved ₹2 more than that on the previous day. On January 3rd 2023 he saved ₹2 more than that of previous day and so on. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? So at the end of which date, at the end of which date he his total savings a perfect square as well as perfect cube. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நாள் முத நாள் வந்து ₹1 வருது, அடுத்த நாள் +2, 1 + 2 என்ன ஆயிரும்? ₹3 ஆயிரும். அடுத்த நாள் +2 ₹5 ஆயிரும். அடுத்த நாள் +2 ₹7 ஆயிரும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ 7, அடுத்து 9, அடுத்து 11, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஃபைன். ஸோ இப்போ பாருங்க, முத நாள் கூட்டினா 1, 2 நாள் சேவிங்ஸ் கூட்டினா 4, 3 நாள் சேவிங்ஸ் கூட்டினா 9, 4 நாள் சேவிங்ஸ் கூட்டினா 16, 5 நாள் சேவிங்ஸ் கூட்டினா 25. இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது தெரியும் இதெல்லாம் என்னது? ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேவா? முதல்ல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் as well as பெர்ஃபெக்ட் கியூப் வந்து என்னன்னு பார்க்கணும். ஏன்னா முதல்ல ₹1 தாண்டியாச்சு. ₹1 அப்புறம் என்னதான் வரும்? ₹64 தான் வரும். ஸோ 64 என்னைக்கு வரும்? இந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் வடிவா இருக்கு. அப்ப 8 ஸ்கொயர் தான் என்னது? 64. அப்போ 8th டே இது வரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டே, இது செகண்ட் டே, இது தேர்ட் டே, இது ஃபோர்த் டே, இது ஃபிஃப்த் டே, இது சிக்ஸ்த் டே, 7th டே, 8th டே. இதை கூட்டும்போது என்ன வரும்? 36. இதை கூட்டும்போது 49. இதை கூட்டும்போது
64 வந்துரும். சோ முதல்ல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் கியூப்னா 64 அப்படிங்கறது நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப குயிக்காவே வந்துரும். ஓகேவா? அப்படி கண்டிப்பா 64ங்கிறது தெரியணும். பட் இத ஸ்கொயர் ரூட் எடுத்தா 8 வருங்கிறது தெரிஞ்சா ஈஸியாவே போட்டுக்கலாம். இல்லனா இந்த மாதிரி எழுதிய கூட போட முடியும். ஓகேவா? சோ இது கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். யூபிஎஸ்சி 2024ல கேட்ட கொஸ்டின். சோ திஸ் கொஸ்டின்ஸ் relevant to perfect square as well as perfect cube. Okay?